எனக்கு தெரிஞ்ச அமித்ஷா அவர்கள் செயல்பறைக்கு இறங்கி போயிருப்பாரு நான் சொல்ல மாட்டேன். என்றைக்குமே நீங்க மக்களோட புரிஞ்சுக்கணும், எல்லா அரசியல் தலைவர்கள் யாராக இருக்கட்டும், பெரிய அரசியல் தலைவர் எல்லாரும் பின்னாடி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். அந்த குற்றச்சாட்டுக்கான சில ஆதாரங்கள் இருக்கும், சும்மா குற்றச்சாட்டுகள் வர்றதில்லை. அப்ப அண்ணாமலை அவர்கள் மேலும் சில குற்றச்சாட்டுகள் உண்டு, இருந்திருக்கும். யார் என்ன தப்பு பண்ணாலும் அமித்ஷா அவரோட ஸ்பெஷாலிட்டி நீங்க புரிஞ்சுக்கங்க. யார் என்ன நல்லது பண்றத ஒரு ரெக்கார்டு வச்சுக்க மாட்டார். யார் என்ன தப்பு பண்ணாலும் அது அமித்ஷா அவரோட கையில அந்த ரெக்கார்டு இருக்கும். அந்த ரெக்கார்டை வச்சு மத்தவங்க எல்லாம் ஆயுமாங்க. அமித்ஷா உபயோகப்படுத்தவும் பயப்பட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். என்கிட்ட இருந்து தப்பையும் பண்ணிட்டு நீ என்னை விட்டு போயிருவியா அப்படிங்கறது வந்து ஒரு என் கட்சிக்காக நீ என்னை விட்டு போக விட மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு உங்களை கிரிப்ல புடிச்சு வைக்கிறதுக்கு தான் அந்த விஷயம். அரசியல் ஒரு தந்திரத்தை என்னைக்குமே சொல்லுவாங்க, நீ புரிஞ்சுக்கணும். கூட ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா அவன் தப்பு பண்ண விடணும். அது அரசியல்வாதிகள் பெரிய தலைவர்களோட விஷயம். ஒரு பெரிய தப்புன்னு விடணும். விட்டு அந்த தப்போட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீ எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு அவன் எங்கேயாச்சும் போனான்னா பாரு இவ்வளவுக்கு என் ரெக்கார்டு இருக்கு, இவ்வளவுக்கு ப்ரூஃப் இருக்கு, போன உன்னை தொலைச்சிருவேன்னு சொல்லி எத்தனை அரசியல்வாதிகளுக்கு முன்னாடியும் பண்ணிருக்காங்க, இனியும் பண்ணுவாங்க.